பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே சரவணனும் மயிலும் ஒன்றா இருந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸையுமே மயில் அவங்களுக்கே தெரியாமல் ஷேர் பண்ணதை பார்த்து பாக்கியம் ரொம்பவே கடுப்பாகிறாங்க. இந்த மயிலுக்கு வேறு வேலையே இல்லை, ஏதோ ஹனிமூனுக்கு இவ மட்டும்தான் போயிருக்க மாதிரியும் தேவையில்லாமல் இப்படி எல்லா ஃபோட்டோஸையும் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு நாளைக்கு 30-40 ஃபோட்டோவை அனுப்பிக்கிட்டே இருக்காளே, அவ எதுக்காக அங்கே போனான்றதெல்லாம் மறந்துட்டு இப்படி தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்காளே இந்த மயில் அப்படின்னு மயில் மேலே பாக்கியம் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ மாப்பிள்ளையோட மனசை மாற்றி மறுபடியும் திரும்பி வரும்போது 2 பேரும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வருவாங்க. இங்கே எப்பயுமே சரவணன் மாப்பிள்ளை மயிலோட பேச்சை தான் கேட்பாருன்னு நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன். மயிலை வச்சு எப்படியாவது நம்ம குடும்பத்தை நல்லபடியாக நடத்தணும்னு நான் பார்த்துட்ருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு இந்த மயில் யாருக்கு ஃபோட்டோஸ் அனுப்புறது, எப்படியெல்லாம் ஃபோட்டோஸ் அனுப்பி வச்சிருக்கா பாரு அப்படின்னு ஒரு ஃபோட்டோஸையும் பார்த்து ரொம்ப கடுப்பான பாக்கியம் உடனே மயிலுக்கு ரொம்ப கோவமாக ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே மயில் செஞ்ச செயலால் சரவணன் கோவத்தில் மயிலை திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்ன மயில் இதெல்லாம், இப்படிப்பட்ட ஃபோட்டோவையும் அனுப்புவ பாரு, அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் இந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பாங்க, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, ஏதோ தினமும் குட் மார்னிங் குட் நைட்டுன்னு அனுப்புகிறேன்னு பார்த்தா இப்படி நாம் நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி ஏன் மயிலும் இப்படி பண்ணுற, என் தம்பிங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி இப்படிப்பட்ட ஃபோட்டோவையும் அனுப்புவேன்னு அவங்களே கேட்குற மாதிரி வச்சுக்கிட்டியே, உனக்கு இதெல்லாம் தேவையா, என் சொல் பேச்சு கேட்காம நீ இப்படி நடந்துக்க போய் தான் எல்லாரும் நம்மளை என்ன நினச்சாங்களோ தெரியல, இப்போ பாரு உன்னால் நானும் அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே சரவணன் மயிலை ரொம்ப திட்டினதால் அழுதுட்ருக்காங்க மயில். அந்த சமயம் பாக்கியம் கால் பண்ண உடனே இப்போ அம்மா வேற எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியலையே, ஏற்கனவே சரவணன் மாமா என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காரு, அவர் பேச்சை மீறி நான் இப்படி ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ண போய் தான் என் மேலே எல்லாரும் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க, நான் பண்ணதும் தப்பு தான் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு அழுதுட்டு இருந்த மயில் பாக்கியத்தோட ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பாக்கியம் எடுத்த எடுப்பில் மயிலை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டி மயில், நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, ஏதோ ஹனிமூனுக்கு போனோமா வந்தோமான்னு அமைதியாக இல்லாமல் எடுத்த ஒவ்வொரு ஃபோட்டோஸும் இப்படியே அனுப்பிட்டு இருப்ப, யாரும் பார்க்குற மாதிரியாடைய ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்க, நீயும் மாப்பிள்ளையும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸை நாங்கள் அனுப்ப சொல்லி கேட்டோமா, உனக்கு என்ன ஃபோட்டோஸ் அனுப்பணும் அனுப்பக்கூடாதுன்னு ஒன்றுமே தெரியாதா, உன்னை இப்படியா வளர்த்தேன், கொஞ்சம் கூட பொறுப்பாகவே நடந்துக்க மாட்டேங்கிற மயில், நீ தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்க. ஆமாம், இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து எனக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னா ஆமாம் உன் மாமனார் வீட்டில் சும்மாவா விட்டாங்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே மயில், அம்மா நான் தெரிஞ்சு செய்யலம்மா, ஏதோ தெரியாமல் அனுப்பிட்டேன், நான் வேணும்னு செய்வேனாம்மா, அது மட்டும் இல்லை எப்படியாவது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அழிக்கலான்னு நானும் ட்ரை பண்ணேன், ஆனால் எதுவுமே செய்ய முடியல, நான் என்னம்மா பண்ணுறது, நீ பார்த்த மாதிரியே எங்கள் மாமனார் வீட்லேயும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க, என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்களோ தெரியல, இதனால் சரவணன் மாமா என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காரு, என்னை ரொம்ப திட்டாருமா அப்படின்னு சொல்லி மயில் அழுகுறாங்க. அதுக்கு பாக்கியம், பரவாயில்ல மாப்பிள்ளையாவது இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீ அனுப்புனதுக்கு திட்டுறதோடு விட்டாரு, இதே நான் மட்டும் பக்கத்தில் இருந்தேன் 2 பலார்னு வச்சுருப்பேன். மயில் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க மயில், இனி மறுபடியும் இப்படி ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிவிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தேன், அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், வீட்டுக்கு வந்த உடனே நேராக உன் மாமனார் முன்னாடியே வந்து கண்ணம் பழுக்கிற மாதிரி ஒன்று வச்சிருவேன், புரியுதா, உன் வேலையை மட்டும் பாரு, நல்லா சந்தோஷமாக வெளியில் போய் சுற்றி பார்த்தியா, அங்கே இங்கேன்னு சாப்பிட்டியா, நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருந்தீங்களான்னு இதை மட்டும் கவனி, தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காத, என்னவோ ஃபோட்டோஸ் அனுப்புகிறாலாம் ஃபோட்டோஸ், இனி இப்படி செய், அப்புறம் நான் உன்னை பார்த்துக்கிறேன், இதுக்காக தான் ஃபோன் பண்ணேன், ஆமாம் என்னைக்கு கிளம்பி வரீங்க அப்படின்னு சொல்ல, அதான் 3 நாள் முடிஞ்சு போச்சேம்மா, இன்னைக்கு நைட்டே கிளம்ப வேண்டியதான், அதுக்குள்ளே நான் வேற தேவையில்லாமல் இப்படிலாம் ஃபோட்டோஸ் அனுப்பிட்டேம்மா, வீட்டுக்கு போனால் இந்த ஃபோட்டோஸை பார்த்த அத்தை மாமா மற்றவங்க எல்லாரும் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல, எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, செஞ்சுறதெல்லாம் செஞ்சுட்டு தேவையில்லாமல் அசிங்கமாக இருக்குது நான் பேசிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் அனுப்புறதுக்கு முன்னாடி உனக்கு தோணி இருக்கணும், இப்போ அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒழுங்காக நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு கிளம்பி வர வழியை பாரு, மறுபடியும் ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன் அவ்வளவு தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம். இல்லைம்மா இனி அப்படி அனுப்பவே மாட்டோமா அப்படின்னு மயிலும் பாக்கியத்துக்கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு, நான் செஞ்ச தப்பால் சரவணன் மாமா மட்டும் இல்லை என் அம்மாவும் என் மேலே ரொம்ப கோவத்துலலாம் இருக்காங்க, நான் இப்படி ஃபோட்டோஸ் எல்லாம் யாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க மயில். இங்கே மயிலும் சரவணனும் ஹனிமூன் முடிச்சுட்டு நல்லா வெளியூரில் போய் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த விஷயம் குழலிக்கு தெரிய வருது. உடனே குழலி, என் தம்பி வெளியூருக்கு போகிற விஷயத்த எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை, ஆனால் அவங்க வரும்போது என்ன ஏதுன்னு நான் போய் விசாரிக்க வேண்டாமா, போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க குழலி. ரொம்ப நாள் கழிச்சு குழலி சரவணனையும் வீட்டில் உள்ளவங்களையும் பார்க்க வந்ததை பார்த்து இங்கே உடனே சந்தோஷப்படுறாரு பாண்டியன். உடனே கோமதி, என்ன குழலி வீட்டு பக்கம் வரதே இல்லை, ஏன் நாங்கள் கூப்பிட்டாதான் நீ வருவியா என்ன, உன் தம்பியும் மயிலும் இப்படி வெளியூருக்கு போயிட்டு வர விஷயம் தெரிஞ்சு தானே நீயும் பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்ல, வேற என்னம்மா அவங்க 2 பேரும் வெளியூருக்குன்னு போகும்போது நீங்கள் என்னை கூப்பிடவும் இல்லை, என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் இல்லை, அதான் வீட்டில் என்ன நடக்குது எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு நானே பார்த்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் மீனா ராஜின்னு குழலி வந்த உடனே கொஞ்சம் தள்ளியே நிற்கிறாங்க.
அண்ணி எப்போ பார்த்தாலும் குறை பேசுவாங்க, நம்மளை தேவையில்லாத பிரச்சனையில் இழுத்து விட்டுட்டு போயிடுவாங்க, நம்ம நல்லதை பேசினா கூட அவங்க தேவையில்லாமல் ஏதாவது பேசி நம்ம மனசை வேதனைப்படுத்திடுவாங்க அப்படின்னு நினச்ச மீனாவும் ராஜியும் எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. உடனே மயில், அண்ணி நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்றீங்களா, காஃபி டீ எல்லாம் கொண்டு வரட்டுமா அப்படின்னு ரொம்ப ஆர்வக்கோளாராக போயிட்டு அவங்களுக்கு காஃபி டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே குழலி மயிலுக்கிட்ட, ஆமாம் மயில், எந்த ஊருக்கு போனீங்க, எங்கே தங்குனீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே மயில ரொம்ப சந்தோஷமா, நாங்களா சென்னை வரைக்கும் போயிருந்தோம், 3 நாள் அங்கே தான் இருந்தோம், ரொம்ப ஜாலியாக இருந்தது, ஃபோட்டோஸ்லாம் கூட நிறைய எடுத்துக்கிட்டோம், வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம், அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க மயில். இதை கேட்ட குழலி, எனக்கும் தான் கல்யாணம் ஆச்சு, வெளியூருக்கெல்லாம் போனேன், ஆனால் பெரிய ஹோட்டல்லலாம் தங்கலை, ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹோட்டலில் தங்கிட்டு அங்கே இங்கேன்னு சுற்றி பார்த்துட்டு நாங்கள் பாட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். ஏன் மயில், பெரிய ஹோட்டலில் தங்கினதா சொன்னியே, அப்போ அந்த ரூமுக்குன்னு நீ நிறைய பணம் கட்டியிருக்க வேண்டியதாக போயிருக்குமே, ஏன்பா மயிலும் சரவணனும் போகிறதுக்கு பெரிய ஹோட்டல் உண்டான ஏற்பாடெல்லாம் நீங்கள் தானே செஞ்சு கொடுத்துருப்பீங்க, எம்பிட்டு பணம் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியன், ஏமா குழலி, அவன் என்ன உன்ன மாதிரி நினச்சியா, என் மருமக மயில் பெரிய புத்திசாலி, அது மட்டும் இல்லாமல் அம்புட்டு பெரிய ஹோட்டலில் 3 நாள் தங்குறதுக்கு உண்டான செலவு, சாப்பிட்றதுக்குன்னு மொத்தமே வெறும் 5000 ரூபா தான் ஆயிருக்கு. எனக்கே ஆச்சரியமாக போச்சுன்னா பாரு, அந்த ஹோட்டலுக்கு வெளியில் நின்று இங்கே மயில் சரவணன் எல்லாரும் விதவிதமாக ஃபோட்டோஸ்லாம் அனுப்புனதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிய வந்தது, இம்புட்டு பெரிய ஹோட்டலில் 3 நாள் தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் வெறும் 5000 ரூபாய்க்கு நம்ம மயிலை புக் பண்ணியிருக்காளே அப்படின்னு யோசனை பண்ணி மயிலோட திறமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். மயில் நல்ல புத்திசாலி பொண்ணுமா அப்படின்னு சொல்ல, எங்கே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிங்க, நீ எந்த ஹோட்டலில் தங்கின, அந்த ஹோட்டலோட பேரெல்லாம் சொல்ல அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியாக கேட்க ஆரம்பிக்க இங்கே மீனாக்கு நல்லாவே தெரியுது, உண்மை தெரிஞ்சிருந்த நாமளே கொஞ்சம் அமைதியாக இருக்கோம், ஆனால் கண்டிப்பாக குழலி அன்னைக்கு மட்டும் உண்மை தெரிய வந்தது, வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லிடுவாங்க மொத்த செலவு எவ்வளோ ஆயிருக்கும்னு. இன்னைக்கு மயிலக்கா வசமாக மாட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் குழலி அண்ணி வந்ததும் வராததுமா மயிலுக்கிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது தெரியாத மயிலக்கா சிரிச்சுக்கிட்டே நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லதா போச்சு, இன்னைக்கு உண்மை தெரிய போது, மாமா என்ன முடிவெடுக்க போகிறாரோ தெரியலையே, என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு மீனா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே மயில் ரொம்ப சந்தோஷமாக சரவணன் கிட்ட, பார்த்தீங்களா ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது, யாருக்கும் ஃபோட்டோஸ் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ பாருங்கள் குழலி அண்ணி எவ்வளோ ஆர்வமாக நீ என்ன ஃபோட்டோஸ் எடுத்த எனக்கு காமின்னு எவ்வளோ ஆசையாக கேட்குறாங்கன்னு. நான் மட்டும் ஃபோட்டோ எடுக்கலன்னா அன்னி கேட்டப்போ எப்படி காட்டியிருக்க முடியும், நம்ம எவ்வளோ சந்தோஷமாக எல்லா இடத்துக்கும் போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், அதான் அன்னிக்கிட்டே காட்டுறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைலில் இருந்து எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு ஃபோட்டோஸையுமே குழலிக்கிட்ட ஒன்று ஒன்றா காட்ட ஆரம்பிக்க, குழலி, ரொம்ப நல்லா இருக்கு மயில், நீ ரொம்ப கொடுத்து வச்சவ தான், எங்கள் அப்பா அம்புட்டு பணம் கொடுத்து உங்களை வெளியூருக்கு வேறு அனுப்பி வச்சுருக்காங்க, எனக்கெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்கல, எங்கே போனாலும் அங்கேயே எங்கிட்டாவது ஓரமாக ஒதுங்கி இருந்துட்டு ஒரு சின்ன ரூமில் தங்கிட்டு அப்படியே வந்துடுவேன், ஆனால் நீ அப்படி இல்லையே, எம்பிட்டு பெரிய ஹோட்டலில் தங்கியிருக்க, ரூமெல்லாம் பார்க்கவே அம்புட்டு அழகால இருக்குது, இந்த பெரிய ஹோட்டலில் வெறும் ரூமுக்கு 5000 ரூபா தானா, ஆமாம் இந்த ஹோட்டலோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே சரவணன் மட்டும் இல்லாமல் செந்தில் கதிர்னு எல்லாருமே பார்க்குறாங்க. மயிலண்ணி மட்டும் வளரிட்டாங்கன்னா அக்கா கண்டுபிடிச்சிருவாளே, இந்த ஹோட்டலுக்கு மொத்தம் எவ்வளோ பணம் ஆயிருக்கும்னு அக்காவுக்கு தெரிய வந்துருமே, அக்கா இந்த உண்மையை அப்பா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அண்ணி மட்டும் இல்லாமல் அண்ணன் நான் எல்லாருமே வசமாக மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க, மயில் எதை பற்றியுமே யோசிக்காம, அதான் அண்ணி அந்த ஹோட்டல் பேர் இதுதான் அப்படின்னு ஹோட்டலோட பேர் எல்லாத்தையும் சொல்லிடுற. இங்கே குழலி உடனே, என்னப்பா மயில் இப்படி சொல்லிட்டு இருக்க, உண்மையாகவே அந்த அம்புட்டு பெரிய ஹோட்டலுக்கு வெறும் 5000 ரூபாயை கொடுத்து அங்கே தங்கிட்டு வந்தீங்க, என்னால் நம்பவே முடியல, நான் தான் சென்னைக்கு அத்தனை முறை போயிருக்கேனே, இந்த ஹோட்டலையும் போய் பார்த்துருக்கேன், ஆனால் ரூமோட விலையெல்லாம் ரொம்ப சொன்னாங்க, அதனால தான் நான் தங்காமல் அப்படியே வந்துட்டு சொந்தக்காரங்க வீட்டில் தங்கிட்டு வந்துட்டேன், எனக்கு இந்த ஹோட்டலை பற்றி நல்லாவே தெரியும், என்னதான் ஹனிமூன் பேக்கேஜாகவே இருந்தாலும் இந்த ரூமில் தங்க கண்டிப்பாக 5000 ரூபாய் இல்லை, அதுக்கு மேலேயே பணம் செலவாயிருக்கும், எனக்கு என்னவோ இந்த மயில் சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாண்டியன், ஏன்பா குழலி உனக்கு என்ன தெரியும், மயில் நல்லா படித்த பிள்ளை, பொறுப்பான பிள்ளை, நல்ல புத்திசாலி கூட, அதனால தான் நல்லா விசாரித்து 3 நாள் அந்த ஹோட்டலில் தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு வெறும் 5000 ரூபா தான்ப்பா நான் தானே கொடுத்தேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு பாண்டியன். உடனே குழலி, அப்பா நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்க, இப்போ அந்த மயிலை நம்புவீங்களோ, இப்போவே அந்த ஹோட்டலை பற்றின விவரத்தை உங்கள் கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குழலி தன்னுடைய மொபைலில் அந்த ஹோட்டலோட பேரெல்லாம் போட்டு ஒவ்வொரு விவரத்தையும் எடுத்து காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களாப்பா 3 நாள் அந்த ரூமில் தங்குறதுக்கு இங்கே ஹனிமூன் பேக்கேஜாக 26000 ரூபா கட்டினா தான் தங்க முடியும், அப்படி இருக்கும்போது வெறும் 5000 ரூபாயை கட்டிட்டு இவங்க மட்டும் எப்படி 3 நாள் அங்கே தங்கிட்டு சாப்பிட்டுட்டு வந்திருக்க முடியும், ஏண்டா சரவணா, அப்பாவை என்ன எல்லாரும் ஏமாத்துறீங்களா, நீ எத்தனை நாள் அங்கே தங்குன,
எவ்வளோ பணம் அங்கே கட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே சரவணன் என்ன பண்ணனே தெரியாமல் திரு திருன்னு முழிக்கிறாரு. மயிலுக்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், ஃபோட்டோஸ் மூலமாக பெரிய பிரச்சனை வரும், நீ கொஞ்சம் அமைதியாக இருன்னு. எங்கள் அக்கா வந்த உடனே ஆரம்பிச்சிட்டா. அது தெரியாமல் மயிலும் ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு ஹோட்டலோட பேரெல்லாம் சொல்லி இங்கே அக்கா எல்லாத்தையும் வசமாக மாட்டி விட போகிறா, என்ன சொல்லன்னு தெரியலையேன்னு திரு திருன்னு முழிக்கிறாரு சரவணன். இங்கே உடனே குழலி சரவணன் கிட்ட, டேய் உண்மையை சொல்லுடா, என்ன எல்லாரும் அப்பாவை ஏமாத்திட்டீங்களா, இல்லை நீயே பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு 3 நாள் அங்கே தங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லைக்கா, நாங்கள் போகும்போது அந்த ரூமுக்குன்னு வெறும் 5000 ரூபா தான் வாங்கினாங்க, இப்போ வேணால் அந்த ரூமோட விலையை மாற்றிருப்பாங்களா இருக்கும், அதான் உனக்கு அப்படி காட்டுதுன்னு சொல்ல, இல்லையே அவங்க தான் டேட் போட்டிருக்காங்களே, கடைசி 15 நாளாக அந்த ரூமுக்குன்னு 26,000 ரூபா கொடுத்தாதாண்டா தங்க முடியும்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ஒரு பக்கம் மயில், இன்னொரு பக்கம் சரவணன் என்ன பண்ணனே தெரியாமல் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே செந்தில் மெதுவாக மீனா கிட்ட, வசமாக மாட்ட போகிறோன்னு நினைக்கிறேன், அக்காவை பற்றி தெரியாமல் மயிலண்ணி இப்படி எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லி, இப்போ மயிலண்ணி மட்டும் இல்லை நான் கதிர்னு எல்லாரும் மாட்ட போகிறோன்னு நினைக்கிறேன் மீனா, பயமாக இருக்குது. மயிலண்ணிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. தேவையில்லாமல் ஃபோட்டோஸ் அனுப்பி விட்டாங்க, இப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம குழலி அக்கா கிட்ட காமிச்சு இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே மீனா, ஆமாம் தப்பு செஞ்ச மயிலக்கா மாட்டிக்க தானே செய்யணும், எத்தனை நாள் தான் இந்த உண்மையை மறைக்க முடியும், நீங்கள் எல்லாரும் உங்கள் மயிலண்ணிக்கு எவ்வளோ உதவி செஞ்சீங்க, இப்போ பாருங்கள் குழலி அண்ணி வீட்டுக்கு வந்த உடனே உண்மை எல்லாமே மாமா முன்னாடி நிரூபணம் ஆகிக்கிட்டே இருக்குது, இப்போ பாருங்கள் வசமாக மாட்ட போகிறாங்க உங்கள் மயிலண்ணி, எனக்கு இதுதான் வேணும், இப்படி நடக்கணும் தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எத்தனை முறை என்ன மாமா கிட்ட மாட்டி விட்டு அள வச்சுருப்பாங்க, இன்றைக்கி அவங்க நல்லா வசமாக மாட்டிக்கிட்டு மாமா கிட்ட நல்லா திட்டு வாங்கட்டும், அதை பார்த்து நான் சந்தோஷம் தானே படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இங்கே குழலி, ஏன் மயிலு நீயாவது உண்மையை சொல்லு, 3 நாள் தங்குறதுக்கு 26,000 ரூபா கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல, இங்கே மயில் வேறு என்ன சொல்லனே தெரியாமல் மாமா கிட்ட பேசாமல் உண்மையை சொல்லிட வேண்டியதான். மயிலண்ணி துருவி துருவி கேள்வி கேட்குறாங்க, என்ன பண்ண எவ்வளோதான் நம்மளும் உண்மையை மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அண்ணி அந்த 3 நாளைக்கு தங்க மாமா கொடுத்தது வெறும் 5,000 ரூபா அட்வான்ஸ் பணம் தான், 3 நாளைக்கு அங்கே தங்குறதுக்கு மொத்தமாக 26,000 ரூபா ஆச்சு அப்படின்னு மயில் சொன்னதை கேட்டு பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே குழலி, பார்த்தீங்களாப்பா நீங்கள் என்னவோ மயில் ரொம்ப பொறுப்பான பிள்ளை நல்ல புத்திசாலி, பார்த்தியா வெறும் 3 நாளைக்காக 5,000 ரூபா மட்டும்தான் கொடுத்தேன்னு சொல்லாங்கன்ட்டு, ஆனால் இப்போ உண்மையெல்லாம் வெளியில் வந்துருச்சா, எனக்கு தான் தெரியுமே, நான் எத்தனை முறை சென்னைக்கு போயிருக்கேன், எத்தனை ஹோட்டலில் என் வீட்டுக்காரரோட தங்கியிருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியாதாப்பா, பார்த்தீங்களா உங்கள் மருமக வாயிலேருந்தே உண்மையை வர வச்சுட்டேன், ஏன் மயில் அப்பா வெறும் 5,000 ரூபா தானே சொன்னாங்களே அது எல்லாமே பொய் தானே, நீ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே சரவணனை கூட்டிகிட்டு போயிருக்க, ஆமாடா சரவணா அப்பாவும் உங்ககிட்ட அம்புட்டு பணம் கொடுத்துருக்க மாட்டாரே, எப்படி நீ இந்த பணத்தெல்லாம் கட்டி மயில் அந்த ரூமில் கூட்டிகிட்டு போனேன், என்னதான் நடந்துச்சு அப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்க ஆரம்பிக்க இங்கே மயிலுக்கு என்ன சொல்லனே தெரியல. ஏற்கனவே ஃபோட்டோஸ் அனுப்பி நான் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கினது போதாதுன்னு இங்கே குழலி அண்ணி வேற வந்து ஒரு விஷயத்தையும் துருவி துருவி கேட்குறாங்க, நான் தான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டியன் மயிலுக்கிட்ட, என்னப்பா மயில் நீ பெரிய புத்திசாலி பொண்ணு, 3 நாளைக்கு அம்புட்டு பெரிய ஹோட்டலில் வெறும் 5,000 ரூபா கொடுத்து தங்கிட்டு வந்திருக்கேன்னு நான் புகழ்ந்து பாராட்டி பேசினா, இப்போ மொத்தமாக 26,000 ரூபா கொடுத்து தான் அங்கே தங்கிட்டு வந்திருக்கியா, இந்த உண்மையை ஏன்பா மறைச்சிங்க, எம்பிட்டு பெரிய பொய்யை மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. கோமதி சரவணன் கிட்ட, ஏண்டா சரவணா நீயாவது அந்த உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, உங்கள் அப்பா தினமும் மயில் செஞ்ச வேலையெல்லாம் சொல்லி சொல்லி ரொம்ப பெருமையாக புகழ்ந்துட்டு இருந்தாரு, இப்போ தானே தெரியுது இந்த மயிலோட லட்சணம் என்னன்னு, ஆமாம் அம்புட்டு பணத்துக்கு என்னடா பண்ண, ஏற்கனவே ரூமுக்கு கட்ட 5,000 ரூபா கொடுத்தது இல்லாமல் போக்குவரத்து செலவுக்குன்னு கைவசம் 5,000 ரூபா தானே கொடுத்து அனுப்புனாரு, மீதி பணத்துக்கு என்னடா பண்ண அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இங்கே செந்திலும் கதிரும், இப்போ பணத்தை நாம தான் அனுப்பணும்னு அண்ணன் சொல்ல போது நாம் இப்போ அப்பா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு வீட்டை விட்டே வெளியில் போடா அப்படின்னு அப்பா ஒரு முடிவெடுக்க போகிறாங்க, இவங்களுக்கு உதவி செய்ய போய் நாம தான் கடைசியில் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்க போகிறோம் போல அப்படின்னு கதிர் மெதுவாக செந்தில் கிட்ட சொல்ல, இங்கே சரவணன் நம்ம தம்பிங்க தான் பணம் அனுப்புனாங்கன்ற விஷயம் அப்பாவுக்கு தெரியாது, இப்போ நம்ம அந்த விஷயத்த சொன்னால் தம்பிங்க 2 பேரும் வசமாக மாட்டிப்பாங்க, இந்த எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே, அப்போ பணத்தை நானே அரேஞ்ச் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டு மூலமாக பணம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி தம்பிங்க மேலே எந்த விதமான தப்பும் வர மாதிரி நம்ம சொல்லிடணும் அப்படின்னு நினச்ச சரவணன் இங்கே மயிலை பார்க்குறாரு. அமைதியாரு, நான் என்ன சொன்னாலும் நீ அதுக்கு பதில் பேசக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்ல, ஏங்க உங்கள் தம்பிங்க தானே பணத்தை அனுப்புனாங்க, அந்த விஷயத்தை பேசாமல் மாமா கிட்ட சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, நீ செஞ்ச செயலால் என் தம்பிங்க இப்போ வசமாக மாட்டேனுமா, வாயை மூடிட்டு நில்லு, ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு இங்கே அப்பா கிட்ட என்னையும் உன்னையும் நீயே தானே மாட்டி விட்டுக்கிட்ட, இப்போ நான் என்ன பதில் சொல்கிறேனோ அதுக்கு நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் இருக்கணும், என் தம்பிங்களை இப்போ நான் இந்த பிரச்சனையில் சொன்னேன்னா எங்கள் அப்பா அவங்க பக்கம் திரும்பி திட்ட ஆரம்பிச்சிருவாரு,
அப்புறம் எனக்காக பணம் அனுப்பிட்டு என் தம்பிங்க அவமானப்பட்டு நிற்கணுமா? உன்னாலையும் நீ எடுத்த ஃபோட்டோவாலையும் நீ பேசின பேச்சாலையும் தான் இங்கே தேவையில்லாமல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் வாயை மூடிட்டு நில்லு மயிலு அப்படின்னு சொல்லி சரவணன் மெதுவாக சொல்லிட்டு, இல்லைப்பா எனக்கு அந்த பணம் என் ஃப்ரெண்டு மூலமாக கிடச்சிச்சு. நான் எப்படியாவது சம்பளம் வாங்கி மறுபடியும் அந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்றேன்ப்பா. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் அக்கா சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா. மயில் ஒழுங்காக பார்க்காம ஒழுங்காக விசாரிக்காம அவங்க அனுப்பின மெசேஜையும் ஒழுங்காக படிக்காம அங்கே போனதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிய வருது அந்த ஹோட்டலுக்கு மொத்தமாக 26,000 கெட்டினா தான் அந்த ரூமுக்கே போக முடியும் அப்படின்னு சொல்லி சாவியை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மறுபடியும் என்ன பண்ணேன்னு தெரியல. வீட்டுக்கு போய் வந்துடலான்னு தான்ப்பா நாங்கள் 2 பேரும் யோசனை பண்ணோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், போனதே போயிட்டீங்க, நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க, நானே பணத்தை அனுப்பி வைக்கிறேன்னு. அதான்ப்பா அவன் அனுப்பின பணத்தை கொடுத்து அங்கே மறுபடியும் ரூமில் தங்கிட்டோம்ப்பா அப்படின்ற உண்மையை சரவணன் இங்கே பாண்டியன் கிட்ட சொல்ல, இதை கேட்ட பாண்டியனுக்கு வந்ததே ஒரு கோவம். ஏன்பா மயிலு, நீ என்னவோ ரொம்ப படித்த பிள்ளை, விவரம் தெரிஞ்ச பிள்ளைன்னு பார்த்தா இப்படியாப்பா செஞ்சு வைப்ப? வெறும் 3 நாள் அந்த ரூமில் தங்குறதுக்கு யாராவது 26,000 கொடுப்பாங்களாப்பா? ஏதோ சரவணன் முன்ன பின்ன இப்படி வெளியூருக்குன்னு போனதில்லை, அவனுக்கு இதை பற்றி தெரியாது. ஆனால் நீ தான் எம்ஏ இங்கிலீஷ் வரை படிச்சிருக்கியே, ஏன் அவங்க அனுப்பின மெசேஜை கூட உனக்கு படிக்க தெரியல? நீ படிச்சிருந்தா கண்டிப்பாக இப்படிப்பட்ட செலவு வந்திருக்கவே வந்திருக்காதே. எம்பிட்டு வீண் செலவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. வெறும் 3 நாள் தங்கவும் சாப்பிடவும் 26,000 தேவையா இதெல்லாம்? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் நடந்திருக்கேப்பா மயிலு. இம்புட்டு பணத்தையும் உங்கள் அப்பா அப்பாவை எனக்கு தருவாங்க? அது மட்டும் இல்லை, சரவணன் ஏதோ ஃப்ரெண்டுக்கிட்ட பணத்தை வாங்கியிருக்கானே, மறுபடியும் திருப்பி கொடுக்கணுமா வேண்டாமா? இப்படி அங்கே போய் தங்கினதுக்கு பேசாமல் நீங்கள் ஊருக்கே திரும்பி வந்திருக்கலாம். ஏதோ சுற்றி பார்க்க போய் நல்ல சந்தோஷமாக இருந்துட்டு வரீங்க. அதுவும் வெறும் 5,000 பணத்துக்குள்ளேயே எல்லா செலவும் முடிஞ்சு போச்சுன்னு சந்தோஷத்தில் இருந்தேன். ஆனால் குழலி வந்ததுக்கு அப்புறமா தானே எனக்கே இந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது. என்கிட்ட உண்மையை மறைச்சி பொய் சொன்னேன். உங்ககிட்ட பார்க்கவும் உங்ககிட்ட பேசவும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் மயிலு, நீ இப்படிப்பட்ட வேலையை செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. இந்த வீட்டில் 3 மருமக இருந்தாலும் உன்னை தான் நான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். உன்னை தான் ரொம்ப பெருமையாகவே பேசினேன். ஆனால் உன் மூலமாக இம்புட்டு செலவாயிருக்குன்னு நினைக்கும் போது மனசே வேதனையாக இருக்குப்பா. இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன். முதல்லையே நீங்கள் பேசாமல் நான் சொன்ன இடத்துல போய் தங்கியிருந்தா இப்படி செலவு ஆயிருக்காது. பணத்தை பற்றி கொஞ்சம் கூட அருமை தெரியாமல் இருக்க போய் தான் நீங்கள் 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லியிருந்தா நானே உங்களை அங்கேருந்து கிளம்பி வர சொல்லியிருப்பேன். வயசான காலத்தில் கடையில் நின்று கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நீங்கள் வெளியூர் போயிட்டு வந்தால் சந்தோஷமாக இருக்குமேன்னு அனுப்பி வச்சா இம்பிட்டு பணத்தை வீண் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஏன்பா மயிலு, இந்த விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா தெரியும். நான் முதல்ல எங்கள் அப்பா அம்மா கிட்ட தான் இந்த விஷயத்த சொன்னேன். அவங்க கூட உங்கள் பையன்கிட்ட 50,000 பணம் அனுப்பி வைக்கிறேன், அதை வச்சு நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு எவ்வளவோ சொன்னாங்க. அவங்கக்கிட்டலாம் பணம் வாங்க எனக்கு இஷ்டமே இல்லைன்னு உங்கள் பையன் சரவணன் சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மயிலு. உடனே பாண்டியன், ஏன்பா மயிலு, முதல்ல உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இங்கே வர சொல்லுப்பா. நானும் அவங்கள 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும். நீ செஞ்ச செயலை மறைக்கிறதுக்காக 50,000 பணம் தரேன்னு வர சொன்னாங்களா? நல்ல பிள்ளைய வளர்த்து வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் இப்படி கூட்டு சேர்ந்து இப்படிலாம் செய்வாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்பா குழலி, நீ உண்மையை சொல்ல போய் தான் எல்லாரும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. நல்ல வேலை செஞ்சப்பா குழலி. நீ இந்த ஹோட்டலை பற்றின உண்மையை சொல்லாமல் இருந்திருந்தா இவங்க எல்லாருமே இந்த உண்மையை மறைச்சிருப்பாங்க அப்படின்னு ஹோட்டலை பற்றின விஷயத்த குழலி மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் மயிலை திட்டுறது மட்டும் இல்லாமல் உடனே பாக்கியத்தையும் வர வச்சு வெளுத்து வாங்குறாரு. என்ன சம்மந்தி இதெல்லாம்? உண்மையாகவே உங்கள் பொண்ணு படிச்சிருக்காளா இல்லையா? ஏதோ ஹோட்டல்லேருந்து அனுப்பின மெசேஜை கூட ஒழுங்காக படிக்காமல் அங்கே ஹனிமூனுக்கு போய் 26,000 செலவை இழுத்து வச்சிருக்கா. இதெல்லாம் தேவையா? இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோ உங்கள் பொண்ணோட உண்மையை மறைக்கிறதுக்காக மேற்கொண்டு 50,000 தரன் வேற சொன்னீங்களா? ஏன் சம்மந்தி, பொண்ணை வளர்த்த லட்சணம் இதுதானா? பணத்தோட அருமையே தெரியாமல உங்கள் பொண்ணு மயிலை வளர்த்து வச்சுருக்கீங்க. வீட்டுக்கு வந்தும் இந்த உண்மையை மயிலு வாய் திறந்து உண்மையை சொல்லவே இல்லை. ஏதோ என் பொண்ணு குழலி வரப்போய் தான் இந்த உண்மை எனக்கே தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாக்கியா உடனே, என்ன சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க? ஹனிமூனுக்குன்னு போனால் செலவாக தானே செய்யும். நீங்கள் பணத்தை கொடுத்து அனுப்பலனா நான் என்ன சம்மந்தி செய்ய முடியும்? இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக நாங்களே 2 பேர்த்தையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறோம், நீங்கள் எந்த பணத்தையும் செலவு பண்ண வேண்டான்னு. இப்போ என்னடானா வாய்க்கு வந்து அப்படி பேசுகிறீங்களே சம்மந்தி அப்படின்னு பாக்கியம் கேட்க, உடனே பாண்டியன் ரொம்ப கோவமா, நிறுத்துங்க சம்மந்தி, நான் பணத்தை பற்றி கவலைப்படலை. ஆனால் வீண் செலவு செய்யக்கூடாதுன்றது நான் மட்டும் இல்லை, என் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும். ஆனால் வீட்டுக்கு வந்த மயிலு எப்போ பார்த்தாலும் வீண் செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கா. அன்னைக்கு என்னடானா ஏதோ தேட்டருக்கு போகிறேன்னு சொல்லி வெறும் டிக்கெட்டுக்காக 1,500 செலவு செஞ்சுருக்கா.
இப்போ ஹனிமூனுக்காக 26,000 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. பணத்தை பற்றி இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களே, பேசாமல் இந்த எல்லா செலவுக்கு உண்டான பணத்தை நீங்களே கொடுத்துட்றீங்களா? ஏன்னா பணம்னு பேசினா மட்டும் போதாது, செலவு செஞ்சாதான் அதுக்குண்டான வழி என்னன்னு தெரியும் சம்மந்தி. இப்படிப்பட்ட பொண்ணை வளர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் பேச வந்துட்டீங்க பாருங்க. முதல்ல உங்கள் பொண்ணுக்கு நல்லா எடுத்து சொல்லிட்டு போங்க. இனி அவ மூலமாக இப்படி செலவு வந்துச்சு அவ்வளவுதான். கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது ஒருத்தரே இவ்வளோ செலவு பண்ணால் மற்ற பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? இந்த வீட்டில் 3 மருமக இருக்காங்க. மயிலா இருக்கட்டும், இங்கே மீனாவாக இருக்கட்டும், ராஜியாக இருக்கட்டும், எல்லாரும் சரிசமம் தான். மயில் செஞ்ச செலவு மாதிரி மற்ற 2 மருமகளும் செய்யவே இல்லையே. அப்படி இருக்கும்போது மயில் செஞ்சது தப்பு தானே. பேசாமல் மயிலுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்க ஹனிமூனுக்கு போயிட்டு வந்த மொத்த செலவையும் நீங்களே திருப்பி கொடுத்துருங்க. ஏன்னா சரவணன் வெளியில தான் பணத்தை வாங்கி அந்த ஹோட்டல் ரூமுக்கு உண்டான பணத்தெல்லாம் கிட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கோவமா பாக்கியத்தை வெளுத்து வாங்குறாரு. உடனே கோமதி, நீங்கள் சொன்னது தாங்க சரி. கல்யாணத்துல இருந்து இப்போ வரைக்கும் செலவுனா நாம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ மயிலோட அம்மாவும் அப்பாவும் நாங்களும் பாதி பணம் தந்துடுறோம்னு சொல்கிறாங்க. ஒரு நாளும் தந்தபாடு இல்லை. எல்லா விஷயத்துலையும் மயிலோட அம்மா மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களே தவிர்த்து நாம் என்ன சொல்ல வரோன்றதை அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்ச கோமதி இங்கே பாக்கியத்துக்கிட்ட, நீங்கள் உங்கள் பொண்ணை ஒழுங்காகவே வளர்க்கலை, அதனால தான் அவளுக்கு பணத்தோட அருமை தெரியாமல் இங்கே புகுந்த வீட்லையும் இப்படிலாம் செஞ்சிட்ருக்கா. உங்கள் பொண்ணுக்கு அறிவுரை சொல்லிட்டு போங்க. இல்லைன்னு வைங்க, மறுபடியும் இப்படி ஏதாவது செலவு செஞ்சானா அந்த மொத்த செலவையும் நீங்களே தர வேண்டியதாக போயிடும் சம்மந்தி அப்படின்னு கோமதி சொல்ல இங்கே பாக்கியம் பயந்து போயிடுறாங்க. என்கிட்ட ஏது பணம்? இவ செலவு செஞ்ச பணத்தை நான் எப்படி கொடுக்க முடியும்? ஏதோ ஒரு பேச்சுக்கு நானே எல்லா செலவுக்குண்டான பணத்தையும் தரேன்னு சொன்னால் சம்மந்தி 2 பேருமே பணத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. நானே வட்டிக்கு அங்கே இங்கேன்னு கடனை வாங்கி குடும்பத்தை நடத்த முடியாமல் என்ன பண்ணேன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். இதில் இவங்க ஹனிமூன் போயிட்டு வந்த செலவையும் நானே தரணுமா? இது நடக்கிற விஷயமா? பேசாமல் மயிலை இவங்க முன்னாடி திட்டுற மாதிரி திட்டிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட வேண்டியதான் அப்படின்னு நினச்ச பாக்கியம் வீட்டில் இருக்க பாண்டியன் கோமதி கிட்ட அவமானப்பட்டு இங்கே மயிலை நல்லா திட்டுறாங்க. பாத்தியாடி, புரிஞ்சு நடந்துக்க. கூட்டு குடும்பத்தில் தான் வாழணும்னு ஆசைப்பட்டல. உன் மாமனார் மாமியார் என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறபடி கேட்டு ஒழுங்காக நடந்துக்கோ. இனி இப்படிப்பட்ட தேவையில்லாத செலவெல்லாம் வச்சுக்காத. நீ ஏதோ உன் மாமனார்கிட்ட நல்ல பேரை வாங்கி மற்ற 2 மருமகளையும் ஓரங்கட்டிட்டு மூத்த மருமகன்ற ஒரு உரிமையோட சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ்வேன்னு பார்த்தா இந்த மீனா ராஜி முன்னாடி சம்மந்திக்கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிறது மட்டும் இல்லாமல் என்னையும் இங்கே கூப்பிட்டு வச்சுல அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். மயில், இனியாவது பார்த்து நடந்துக்க மயில், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பாக்கியம். இங்கே மீனா பாண்டியன் கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு அழுதுகிட்டே அவமானப்பட்டு நிற்கிறதெல்லாம் பார்த்து மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி தானே எங்களுக்கும் இருந்திருக்கும். எத்தனை முறை நாங்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் பாண்டியன் மாமா கிட்ட சொல்லி கொடுத்து எங்களை அழுக வச்சிருப்பாங்க இந்த மயிலக்கா. இப்போவாது இதை பற்றி ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு திருந்தி வாழ்ந்தா சரிதான். இல்லை இந்த மயிலக்காவை இன்னும் நான் சும்மா விட மாட்டேன். ஏதாவது ஒரு விஷயத்தை எங்களை பற்றி பாண்டியன் மாமா கிட்ட போட்டு கொடுத்தாங்க, அவ்வளவுதான். பாண்டியன் மாமா கிட்ட மயிலக்கா திட்டு வாங்குறது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா திட்டு வாங்குறதையும் பார்க்க எனக்கு அம்புட்டு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறாங்க மீனா.